Hi guys, this is Siva. ஸோ டுடே இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க ப்ராமிஸ்னா என்னன்ட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ பார்த்தோம்னா அந்த டாப் 10 கொஸ்டினில் இந்த ப்ராமிஸ்ன்றதை கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ரிசல்ட் ஸ்டோர் கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ப்ராமிஸ்னா என்னன்ட்டு பார்ப்போம் எக்ஸாம்பிளோட. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோம்னா லெட்டுன்னு போட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் நேம் வந்து டெஸ்டிங் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஒரு ப்ராமிஸ் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ராமிஸை வந்து இந்த டெஸ்டிங் 1ல் ஸ்டோர் பண்ண போகிறேன். ப்ராமிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா நியூ ப்ராமிஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு மெத்தடு ப்ராமிஸ் ஆஃப் போட்டுருந்தேன் தான் ப்ராமிஸ். இது உள்ள வந்து ஒரு மெத்தட் இருக்கும் போது அந்த மெத்தட் என்னன்னா ஏரோ ஃபங்க்ஷன். இட் இஸ் கோயிங் டு ஹேவ் ஏரோ ஃபங்க்ஷன். 2 பேராமீட்டர் இருக்கும். ஒன்று ரிசால்வ், ரெண்டாவது ரிஜெக்ட். ஓகேங்களா, ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிட்டு அந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா நம்ம ரிசல்வை கால் பண்ணி டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகலை, ஃபால்ஸில் போச்சு, எல்ஸில் போச்சு அப்படின்னா ரிஜெக்ட் மெத்தடை கால் பண்ணிட்டு அதுக்கு என்னவோ ஃபெயிலியர் மெசேஜ் காமிக்கணுமோ இல்லை ஃபெயிலியர் டெக்ஸ்ட் காமிக்கணுமோ என்னமோ அந்த டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, லெட்டு நம்பர் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 1 + 9 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிட்டு நம்பர் ஈக்குவல் டு 10 இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ உள்ள வரும். ரிசால்வை கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு சக்ஸஸ் அப்படின்னு போட்டுட்டு அந்த நம்பரை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். நம்பரை வந்து இங்கே போகிறோம். நம்பர், ஆமாம். அண்ட் தென் இஃப் கண்டிஷன் வந்து போகலை, உள்ளே போகல, எல்ஸ் பார்ட் உள்ளே போகுது அப்படின்னா எல்ஸில் ரிஜெக்டை கால் பண்ணுறோம். ரிஜெக்டை கால் பண்ணிட்டு ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரிஜெக்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ இந்த ப்ராமிஸை வந்து எப்படி இங்கே டேட்டா வந்தது, வந்த டேட்டா எப்படி வாங்குறது அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதுக்கு தென்னு ஒரு இது இருக்குது. .then வச்சு வாங்கலாம். சப்போஸ் இந்த ரிசால்வ் உள்ள போகலை, ரிஜெக்ட் உள்ள போயிருக்கு அப்படின்னா கேட்ச்ன்ட்டு ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம எரரில் என்ன வருதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ டெஸ்டிங் .then மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு இது வந்து இதுக்குள்ளே ஒரு மெத்தட் வரப்போகுது. அந்த மெத்தடு ஒரு பேராமீட்டருக்கு நேம் வந்து எழுதணும். அது நம்ம சொன்னோம். டேட்டான்னு வச்சுக்கிறேன். டேட்டா. ஓகே, இதுக்குள்ள இங்கே ரிசால்வ் உள்ள என்ன கொடுத்தோமோ அது இங்கே வந்துடும். ஸோ கன்சோல் போட்டு பார்ப்போம். console.logல டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. தென் சப்போஸ் ரிசால்வ் உள்ள போகலை, ரிஜெக்ட் உள்ள வந்துடுச்சு அப்படின்னா ஃபெயிலியர் அப்படின்றத நான் இந்த மெத்தடை கால் பண்ணி ரிஜெக்ட்டுக்கு அனுப்புகிறேன். ரைட்டா? இது எப்படி வாங்குறதுக்குன்னா இங்கே .catch அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. கேட்ச் ஆஃப் போட்டுட்டு இது உள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அது வந்து ஏரோ ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். எரர் அப்படின்ட்டு நேம் வச்சுக்கிறேன். எரர். அண்ட் தென் இதுவும் சேம் தான், ஏரோ ஃபங்க்ஷன். இதுக்குள்ள console.log ஆஃப் அந்த வந்த எரர் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். எரர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசல்ட்டை பார்ப்போம், அவுட்புட்டை. ஓகே, இப்போ வந்து இந்த .js ஃபைல் வந்து ரன் பண்ணணும். அதுக்கு நோடு 1.js ரெண்டு ஃபைல் போட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் உள்ள போயிருக்கு. ஸோ ரிசால்வ் ஆக்சுவலாக இந்த இஃப் கண்டிஷன் நம்பர் வந்து பார்த்தோம்னா 10. இங்கே சப்போஸ் 10க்கு பதிலாக இங்கே 11 போட்டோம் அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். இந்த கேஸில் வந்து ரிஜெக்ட் எல்ஸ் உள்ள போயிடும். இந்த ஃபெயிலியர் உள்ள வந்துடும். இதை வந்து ரிஜெக்டை கால் பண்ணிட்டு ஃபெயிலியர்ட்டு அனுப்புகிறோம். இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபெயிலியர் உள்ள போயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு ப்ராமிஸ் வச்சு பார்த்தோம். இப்போ மல்டி ப்ராமிஸ் இருக்குது அப்படின்னா இது பார்ப்போம். ஓகே, இன்னொரு ப்ராமிஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் 2ன்னு போட்டுக்கிறோம். இங்கே வந்து சேம், இங்கே 9 வச்சுக்கிறேன். ஓகே, சக்ஸஸாக இருந்தால் அந்த நம்பர் அனுப்புகிறோம். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரிஜெக்டை கால் பண்ணிட்டு ஃபெயிலியர் அனுப்புகிறோம். ஓகே, இங்கே மேலேயும் மாற்றிச்சு, அங்கேயும் மாற்றிடுறேன். சப்போஸ் ரெண்டு ப்ராமிஸுமே ரிசால்வ் உள்ள சக்ஸஸ் ஏதோ ஒன்று அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராமிஸாக இருந்தால் இந்த 2 ப்ராமிஸாக இருந்தால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ப்ராமிஸ் ஆல்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ப்ராமிஸ் .all ஆஃப்னு போட்டுட்டு இது உள்ள ஒரு அரே வேணும். அரேவை போடணும். அரேவை போட்டுட்டு அந்த 2 ப்ராமிஸோட நேம் வந்து இதுக்குள்ளே ஏற்றணும். டெஸ்டிங் 1 அண்ட் தென் டெஸ்டிங் 2. டெஸ்டிங் 1,
டெஸ்டிங் 2 அப்படின்னு போட்டுறோம். போட்டுட்டு இங்கே சேம் தான். ப்ராமிஸ்னாலே வேல்யூ வாங்குறது டாட் தென் மெத்தடும் டாட் கேட்ச் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டாட் தென்னு போட்டு இதுக்குள்ளே வந்து சேம் திங், அது ஒரு எரர் ஃபங்க்ஷன் வரப்போகுது. டேட்டான்னு சும்மா வச்சுக்கிறேன் பேர். அண்ட் தென் அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். கன்சோல் லாக் ஆஃப் டேட்டா அப்படின்னு போட்டுருவோம். இங்கே சப்போஸ் அந்த ப்ராமிஸ் ரிசால்வ்ல போகலை, ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டாட் கேட்ச் மெத்தட் கேட்ச் போட்டுட்டு same thing, it is going to have one error function error and then அந்த எரரை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். console.log of error. ஓகேவா? இப்போ இதுக்கு இஃப் கண்டிஷன் வந்து இங்கே 9 1 + 9 10. ஓகே, கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. ரெண்டுமே ரிசல்ட் உள்ள தான் போகும். ஸோ ரிஜெக்ட் ஆகாது. இந்த கேஸில் என்னன்னா ப்ராமிஸ் வந்து ஆல் இந்த மெத்தடை போட்டு யூஸ் பண்ணுறோம். இங்கே டாட் தென் வச்சு இந்த வந்து டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறோம். இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அரேவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த அரேக்குள்ள என்ன ப்ராமிஸ் இங்கே ரிசல்வ்ல என்ன அனுப்புறமோ அந்த வேல்யூ அங்கே வந்துடும். ஸோ அங்கே ரன் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தோம்னா சக்ஸஸ் 10 இருக்குது. ஸோ நம்பர் ஓகே, சக்ஸஸ் 10ன்றது வந்துருக்கு. 10ன்றது இந்த நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துனா 10 வரும். அந்த 10 வந்து இங்கே அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். எப்படி வந்துருக்கு. ஓகே, சப்போஸ் 2 ப்ராமிஸ் இருக்குது. ஒரு ப்ராமிஸ் வந்து ரிசால்வ் ஆகி டேட்டாவை ரிசால்வ்ல டேட்டா அனுப்பியாச்சு. ரெண்டாவது ப்ராமிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டைரெக்டாக அனுப்புகிறோம். ஒரு ஏபிஐ கால் ஃபெச் பண்ணுறோம். ஏபிஐ கால் பண்ணி ஏபிஐ கால்லேருந்து வந்த டேட்டாவை அதுக்கப்புறமா டேட்டா வந்ததுக்கப்புறமா இந்த ரிசால்வ்ல அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த கேஸ் வந்து செகண்ட் ப்ராமிஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ரைட்டா? ஏபிஐ கால் பண்ணாலே கொஞ்சம் டிலே ஆகும். இது டைரெக்டாக போகிறதுனா டிலே ஆகாது. ஸோ இந்த கேஸில் வந்து ப்ராமிஸ் ஃபஸ்ட்டு எது வந்து ரிசால்வ் ஆகுதோ அதை வந்து நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ரிசால்வ் இருக்கா, இந்த இடத்துல செட்டு டைம் அவுட் போட்டுப்போம். செட்டு டைம் அவுட் போட்டுட்டு இங்கே 1 செகண்ட் போட்டுக்கிறேன். 1 செகண்ட் போட்டுட்டு இதுக்குள்ள ரிசால்வ் ஆஃப் போட்டுட்டு டெஸ்டிங் 2 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் முன்னாடியே கூட போட்டுக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடியே கூட நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா செட்டு டைமர் போட்டதுனால இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் என்னென்னா இந்த ஃபஸ்ட் இதுதான் வந்து ரிசால்வ் ஆகும். ஸோ இதுக்கு ப்ராமிஸ் டாட் ஆல் மெத்தட் இல்லாமல் ப்ராமிஸ் டாட் ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ரேஸ் எதுக்கு அப்படின்னா எந்த ப்ராமிஸ் ஃபஸ்ட்டு ரிசால்வ் ஆகுதோ அதை வந்து இங்கே வந்துடும். பார்ப்போம். சக்ஸஸ் 10 இப்போ சப்போஸ் இங்கே வந்து பேர் மாதரும் வெரி சக்ஸஸ்ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த வெரி சக்ஸஸ்ன்றது இங்கே வந்துடும். ஓகேங்களா? இதுதான் மோஸ்ட்லி தான் யூஸ் பண்ணுவோம் ப்ராமிஸில். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ராமிஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. யூ ஹாவ் டு ஆன்சர் த கொஸ்டின். திஸ். ஓகே கைஸ், ஐ ஹோப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.